ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி T2 Pro மொபைல் அன்பாக்சிங் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறோம் பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே மொபைல் தான் இருக்குது உள்ள. நீங்கள் எடுத்து பார்த்துடலாம். ஹெச் டிஸ்பிளேவோட ஒரு ஸ்லிம்மான மொபைல், செம்ம ஃபீலாக இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸை தொடுற மாதிரி ஒரு ஃபீலிங், ஷைனிங்கில் கலர் சூப்பராக இருக்குது. ஒயிட் அண்ட் சாண்டல் ஷைனிங்காக இருக்குது. இது ஃப்ரண்ட் லுக்கு, இது பேக் லுக்கு. நல்லா ஷைனிங் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மொபைல் கையில் பிடிக்கிறதுக்கே ஒரு ஸ்லிம்மாக ஒரு வெயிட்லெஸ் ஃபீலாக இருக்குது. ஓகே, பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது ஃபோன் வச்சுருக்கிற ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிலிக்கானில் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதோட அடாப்டரு, அதோட கேபிள். அப்புறம் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மொபைலுக்கு இந்த கேஸ் ஒன்று நாங்கள் வாங்கியிருக்கோம், பிளாக் கலர். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு இதில் ஷைனிங் இருக்கிறதுனால அதிகமாக டஸ்ட் ஆகும், இந்த கேஸ் போட்டிங்கன்னா டஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் இது பார்த்து இந்த கேஸ் வாங்கியிருக்கோம். ப்ளூடூத் ஹெட்பேண்டு, இதையும் அன்பாக்சிங் பண்ணலாம் பாருங்கள். ப்ளூடூத் ஹெட்பேண்ட் பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. கால் வந்தால் ஆன் பண்ணுற பட்டன், ஆன் பட்டன், ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சவுண்டு ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் போடுற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நீங்கள் மொபைல் உங்களுக்கு கால் வர்றப்ப இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கால் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிக்கும். இது கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.